Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு 2-in-1 மூவி ரிவ்யூ செக்மெண்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு மூவிஸோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிட்மேன். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தி கீ கேம். இந்த மாதிரி ரிவ்யூஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கணும் ப்ரோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெண்டுமே ஹாலிவுட் தமிழ் டப் மூவிஸ், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்த் த்ரூ வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். 18+ நம்ம தான் தனியா பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் எப்படி. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தி ஹிட்மேன். 2024 தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கா ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் டிராமா மூவி. தமிழ் வெர்ஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காரு. யாருக்குமே தெரியாம சீக்ரெட் ஏஜென்டா போலீஸ்க்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு ஃபேக் ஹிட்மேனா மாறி ஒரு அசைன்மெண்ட்டை கையில எடுத்து அவர்கிட்ட ஹிட்மேனா மாற சொல்லி எல்லாரையும் கொலை பண்ண சொல்லி வரவங்கள வாக்குமூலம் வாங்கி போலீஸ் கிட்ட அவங்கள மாட்டி விடுற வேலையில நம்ம கதையோட ஹீரோ களத்துல இறங்குறாரு. அந்த மாதிரி டைம்ல ஒருத்தர் கொலை பண்ணணும்னு சொல்லி ஹீரோயின் வரும்போது ஹீரோயின்ட்ட பார்த்து பேசி லவ்ல வேற ஹீரோ வாழ்க்கையில வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி டிராமாவை டார்க் காமெடியோட மிக்ஸ் பண்ணி ஸ்பை டிராமா ஆக்ஷனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹிட்மேனா இருந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைச்சு கொடுத்துருக்கக்கூடிய கமர்ஷியல் மசாலா ஹாலிவுட் டிராமா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் பிளேஜோட இருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ப்ரொபோஷன் ஆஃப் மிக்சிங் எல்லாமே ப்ராப்பரா எலமெண்டோட நீட்டா இருந்ததுனால நல்லா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே இம்பாக்ட்ஃபுல்லான சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எனர்ஜெட்டிக்கா ப்ராப்பரா கொடுத்திருந்தாங்க. நம்ம கதையோட ஹீரோ தசவதானம் கமல் மாதிரி 10-12 கெட்ட போட்டு மிரட்டி விட்டுருக்காரு ஹிட்மேனா. அதை தாண்டி ஹீரோயினுமே அவங்களுக்கு கொடுத்துருவ ஜஸ்டிஃபை பண்ண ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டார்க் காமெடி டிராமாவை எடுத்து ப்ராப்பரா ரொமான்டிக் டிராமாவை கூட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ப்ராப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைச்சு கொடுத்துருந்தாங்க. டீசென்டா எஃபெக்டிவா இருந்துச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிம்பிளி சூப்பர்ங்கிற மாதிரி ப்ராப்பரான ஒரு நரேஷன் எக்ஸிகியூஷன் இந்த மூவியை காப்பாத்தி கொடுத்துருக்கு. டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. மூவில ஒரு சில ஃபிளாஸ் அண்ட் டிராபேக்ஸ் இருந்தாலும் லாஜிக் லூப்ஹோல்ஸோட இருந்தாலும் எந்த இடத்துலயுமே ஃப்ளோ அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல டார்க் காமெடியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஹிட்மேன் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் கேட்டீங்கன்னா 7/10. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தி கீ கேம். 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒரு அடல் காமெடி டிராமா மூவி. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா 4 கப்பல்ஸ் ஒரு நாள் நைட்டு கீ கேமை விளையாடுறாங்க. அது மூலியமா ஒரு கீ எடுக்கிறது மூலியமா பார்ட்னர் ஸ்வாப் நடக்குது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, யாருக்கு யாரு பார்ட்னரா ஸ்வாப் ஆனாங்க, அதுக்கப்புறம் யாரை பிடிச்சி போய் உண்மையாக காதலிச்சு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால வரக்கூடிய விளைவுகள் என்னங்கிறத அப்பட்டமா சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் அது இதுன்னு போட்டு டெலிலுன்னு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாத்தையும் ஒரு நைட்ல உங்களுக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணது நல்லா இருந்துச்சு. அடல் காமெடி இருந்ததுனால கண்டிப்பா எல்லாருமே பாப்பீங்க. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகேஷான டீசென்டா பிளேஸ் பண்ண எல்லாருமே எஃபோர்ட் போட்டிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமாவை ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரா எடுத்திருக்காங்க. பட் ஸ்கிரீன் பிளே எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ரெசிவா இல்ல, எமோஷனும் இல்ல, மெசேஜும் இல்ல, அடல் கண்டென்ட் மட்டும் தான் இருக்குங்கிறது அப்பட்டமா அந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். டெக்னிக்கலா நீட்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா டீசென்டா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா லைஃப்ல சாட்டிஸ்பாக்சன் இல்லாதனால ஆப்போசிட் ஜெண்டர் மேல வரக்கூடிய அட்ராக்ஷனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா தான் மூவியோட மேஜர் கோர் கான்செப்டா இருக்கு. அதை வச்சு சுத்தி இவங்க என்னதான் வளைச்சு கம்பி கட்டி மெசேஜ் சொன்னாலும் கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்க முடியலங்கிறத இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. படம் 1.25 மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் ரிப்பீட்டட் ஆஃப் சீன்ஸ்ல திரும்ப அந்த கேமை விளையாடுறது ரொம்ப அன்வான்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. வாலண்டியரா நிறைய சீன்ஸை இன்வால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. சீன்ஸ் எல்லாம் சில விஷயம் நல்லா இருந்தாலும் சீக்வன்ஸா சேர்த்து வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆடாவும் வியர்டாவும் இருக்கக்கூடிய ஒரு கேமா தாங்க இது இருக்கு. அந்த ரே பார்ட்டி எல்லாம் வேற லெவலுக்கு ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓப்பன் மைண்டட் பீப்பிளா இருந்தா மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த கீ கேம் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் கேட்டீங்கன்னா 5.8/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக. டாடா பை, see you and love you all.